நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். நவம்பர் மாசம் ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெளிவா நம்ம பார்க்க போறோம். இந்த மாசத்துல ரெண்டு மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்குது. ஒண்ணு குரு நவம்பர் 11ஆம் தேதி அவர் வக்ரம் பெறார். அடுத்தது மாச கடைசியில, அதாவது நவம்பர் 27ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆறார். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிநாதன் 16ஆம் தேதி வரைக்கும் நீச்சம் பெற்ற நிலையில இருக்காரு. அண்ட் சூரியனுக்குமே பிடிக்காத வீட்டுல நீச்சம் பெற்று இருக்காரு. அண்ட் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதன் நல்ல சூப்பர் உச்ச ஆட்சி பெற்ற நிலையிலும் சூரியன் ரொம்ப சூப்பரா உங்க 7ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. இதனால என்னென்ன பிளஸஸ் என்னென்ன காஷனா இருக்கணும் அப்படின்றது நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதை கிளியரா நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இல்ல ஒரு முக்கியமா டக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாரா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு செக்டாரா பார்க்கும்போது முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பண பிரச்சனைக்குள்ள சிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது கண்டிப்பா கடன் தரேன், நீங்க பெரிய வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க. இப்போ ஒருத்தர் ஃப்ரெண்டு சொல்லுவார், என்கிட்ட பணம் இருக்கு, நீ கம்மியா எனக்கு வட்டி கொடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப அந்த கடன் அவங்களுக்கு கொடுக்க மாட்டார் அல்லது கொடுக்க விடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நம்ம வச்சுக்குவோம். அதனால கடன் பிரச்சனைகள் மிகவும் அதிகமான சுமையை தேடி வரும். அறியாத பயம், புரியாத கவலை, மனசுக்குள்ள பயங்கரமான ஒரு குழப்பம், என்னமோ தெரியலையே அப்படின்ற அச்சம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். எப்ப இருந்து அப்படின்னா நவம்பர் 11ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்பவே ஒரு மாதிரி குருவனுடைய மாற்றத்தினால் அதீத பயத்துக்குள்ளேயும் குழப்பத்துக்குள்ளேயும் போகும். கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய திசா புத்தி அந்தரம் ரொம்ப நல்லா இருந்தாலும் எதுலையுமே ரிஸ்க் அப்படின்ற விஷயத்துக்குள்ள என்ட்ராகாதீங்க ரிஷபராசி மக்களே. அதே மாதிரி நீங்க எந்த ஒரு இன்வெஸ்டாரை நம்பியும் டோட்டலா ப்ராஜெக்ட் அப்படின்றத ப்ரொசீட் பண்ணாதீங்க. எதுலையுமே முழுமையா உங்க கையில கேஷ் வந்ததுக்கு அப்புறம் ஓகே அப்ளை பண்ணிருக்கோம், வந்துரும், சொல்லிட்டோம், ஃப்ரெண்டு தானே கண்டிப்பா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டுவீங்க அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்குமே இப்ப மன கருத்து போராட்டங்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. கஷ்டப்பட்டு செஞ்சு நீங்க சேமிச்சு வச்சிருக்கிற பணம் எதிர்பார்க்காத வீடு சம்பந்தமான ரிப்பேர் அல்லது வண்டி வாகனம் சம்பந்தமான ரிப்பேர் அல்லது தாய்க்கு ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகள் அந்த பணம் கரையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய 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 இருக்கு. சரி, அம்மாக்கு போய் பண்ணாம இருக்க முடியுமா? அப்ப பண்ணணும்னு நினைச்சாலும் முடியாத ஒரு நிலையில அவங்க கிட்டயே நீங்க பணம் வாங்கியிருப்பீங்க. ஆனா அது கரைஞ்சு போனதுனால அவங்களுக்கே ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு நிலைக்குள்ள தள்ளப்படுவீங்க. சோ அதனால ரொம்ப 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 நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நிறைய மனஸ்தாபம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அவங்க ஒரு டியூஷனுக்காக கேட்டிருப்பாங்க, நீங்க சரின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல அந்த பணம் உங்க கைக்கு வராததுனால அங்க சேர்க்க முடியாம பல பிரச்சனைக்குள்ள நீங்க மாட்டிட்டு கடைசியில உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நிறைய வாக்குவாதங்களும் மன கஷ்டங்களும், அதனால உங்களுக்கு அறியாத பயம், புரியாத குழப்பம், என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்ற ஒரு கில்ட் ஃபீல்குள்ள தள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல இருக்கு. அதுவும் 16ஆம் தேதி வரைக்கும் 5ல சுக்கிரன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் பவர் இழந்து நீச்ச நிலையில இருக்காரு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இதெல்லாம் நீங்க ஜாலியா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ண விடாத ஒரு நிலைக்குள்ள தள்ளப்படுவீங்க. சரி, பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய ரிஷபராசி லேடிஸ் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெறதுனால ஏதோ ஒரு பயம் உங்களை துரத்திட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டிவியில எதையோ பார்ப்பீங்க, அது உங்க குழந்தைக்கு வந்துருமோ உங்களுக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள நிறைய மனசு சம்பந்தமான அதீத பயம், இல்லாத பயம் தோன்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தேவையில்லாத சண்டை சம்பந்தமான நெகட்டிவான வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. எது இருந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் டேக் இட் ஈஸியா போயிடுங்க, ஓகே பாலிசின்னு போயிடுங்க. ரொம்ப மனசுக்குள்ள போய் வாட்டி வருத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள தள்ளப்படாதீங்க. நீங்க உங்களால பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, மத்தவங்க உங்களை ஏதாவது பேசுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ நீங்க ஜஸ்ட் இருக்க வேண்டியதெல்லாம் மெடிடேட் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா ஜாலியா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இதுல இருந்தெல்லாம் ஈஸியா நீங்க தப்பிச்சிடலாம். இதே உங்களுக்கு சுக்கிரன் 16ஆம் தேதி அவர் ஆட்சி பெற்ற நிலைக்கு போறார். 6ஆம் வீட்டுல சுக்கிரன் இருந்தாலும் கவலையே படாதீங்க.
ரிஷபராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் 6ல இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்ற நிலையினால உங்களுக்கு சுபத்துவ தன்மையே கொடுக்கும். அதனால இந்த 16 நாள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். அலர்ஜி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நீங்க உணவு பழக்கத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நெல்லிக்காய், மஞ்சப்பொடி இதெல்லாம் அதிகமா நீங்க உட்கொள்ளணும். அண்ட் எதெல்லாம் ஆன்டிபயோட்டிக் நம்ம உணவுல இருக்கோ அதெல்லாம் நீங்க உட்கொள்ளணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க லூக் வார்ம் மில்க்ல மஞ்சப்பொடியும் மிளகு பொடியும் போட்டு நீங்க டெய்லி நைட்டு குடிச்சிட்டு வரும்போது நிறைய விஷயங்கள் சூப்பரா இருக்கும். தூக்கம், தேவையில்லாத தூக்கம் தொலைக்கிறதுக்கு உண்டான காலகட்டமும் இதுவே தான். அதீத பயம், ஏதோ ஒரு மனக்குறை அப்படின்றது குழப்பத்துக்கு மேல குழப்பமா இருக்கும். எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் மேல பிளான் போட்டுட்டு கடைசியில அந்த பிளான் எதுவுமே சக்சஸ் ஆகாத நிலையில இருக்கும். அதுக்கு ரீசன் நீங்க தூக்கம் இல்லாம இருந்தது. சோ தூங்காம இருந்தா மட்டும் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மெடிடேஷன் சாங்ஸ் அல்லது பழைய இளையராஜா மியூசிக் போட்டுட்டு நல்லா நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தூங்குங்க. தூக்கம் வரல அப்படின்னா நீங்க கெசகசாவை மிக்சியில போட்டு அரைச்சு அதுல சூடான பால் லூக் வார்ம்ல போட்டு நீங்க அதை குடிச்சிட்டு படுங்க. நல்ல தூக்கம் வரதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க இருக்கக்கூடிய வீட்டுல நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வைங்க. அதுவுமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சுக்கு எடுத்துட்டு போகும். அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி சூரியன் சுத்தமா 6ஆம் வீட்டுல போய் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால விஷக்கடிகள், விஷப்பூச்சிகள் இவங்களால ஒரு பயம், ஏதோ கொசுக்கடி கூட மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக நீங்க ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்கிட்டோ கில்லர் வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு அலர்ஜி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ முதல்ல நீங்க என்ன பண்ணணும், ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்களே, இப்போ நடக்கிற திசா புத்தி அந்தரம் எப்படி இருக்குன்றது மட்டும் கண்டிப்பா பார்த்துட்டு அதுக்குண்டான விஷயங்களுக்குள்ள நீங்க ப்ரொசீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பயம் பாதிப்புகள் இல்லை. சரி, நீங்க 5ஆம் வீட்டுல சுக்கிரன்றப்போ 5ன்றப்போ மனசுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி காதல் அப்படின்ற இடத்துல இப்ப கசக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல, இத்தனை தடவை சொல்லியும் வரலையே அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட இப்ப பெருசுபடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுவீங்க. அதனால காதலிக்கிறவங்க தயவு செஞ்சு இப்போ இந்த 16ஆம் தேதிக்குள்ள வரக்கூடிய நிகழ்ச்சிகளை வச்சு முடிவெடுக்க வேண்டாம் அப்படின்றத நான் உண்மையா உங்களை கேட்டுக்கிறேன். அண்ட் மேலும் திருமண வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு 7ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபங்கள் அதிகமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் அவங்க கோபத்தை பெருசுபடுத்தாம உங்க வைஃப் தானே, உங்க கணவர் தானே அப்படின்ற ஒரு அரவணைப்போட ப்ரொசீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரியலி குட். அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு. அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அது உங்க லைஃப் பார்ட்னர் கொடுக்க முடியாத ஒரு நிலையில இருப்பாரு. அது அந்தரங்க வாழ்க்கையா இருந்தாலும் அப்படித்தான். அதுல புதுமண தம்பதிகளா இருந்தீங்க அப்படின்னா என்னடா அது இப்படி இருக்காங்க, புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்களே, இதை போய் எப்படி கேட்கறது, இதை போய் எப்படி சொல்றது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் மனசுல போட்டுட்டு டக்குன்னு டிசிஷன் இவங்க அப்படித்தான் அப்படின்னு எடுக்காம இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். புதுமண தம்பதிகள் தயவு செஞ்சு இதெல்லாம் சீக்கிரமாவே சரியா போயிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்ணி எப்பயுமே ஒரு லைஃப் பார்ட்னர் அவங்க குடும்பத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, குறைஞ்சது 1 வருட காலம் எப்பயுமே ஆகும். சோ அந்த பொறுமையை மட்டும் கையாளுங்க. டக்குன்னு தேவையில்லாத முடிவுகளை எடுத்து சிக்கலுக்குள்ள மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்க போது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாச கடைசிக்கு பிறகு. ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் சனி வக்ரம் பெற்றிருந்தால் அவர் உங்களுக்கு நிவர்த்தி ஆக போறார். அந்த நிவர்த்தி அப்படின்னு ஆகும்போது, அதாவது 28ஆம் தேதி நவம்பருக்கு பிறகு அனைத்து விஷயங்களும் நீங்க சாதிக்க போறீங்க. அப்ப இந்த மாசம் சைலண்டா இருக்கணும் அப்படின்றது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க குழந்தைங்களா இருந்தீங்கன்னா அதிக போக்கஸ் வேணும்ன்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டுல ராகு இருந்தது, முதலையும் இருந்ததுதான், ஆனா குரு பார்வையில இருந்தது. இப்ப குரு பார்வை இல்லாததுனால நிறைய அலைச்சல், தொழில் சம்பந்தமா ஜாப் சம்பந்தமா நிறைய அலைச்சல், ஆனா அதுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் கிடைக்காம இருக்கும். அப்ப நிறைய பேருக்கு மாத்திடலாமா, வேலையை விட்டுடலாமா அப்படி எல்லாம் தோணும். தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இப்போ ஜஸ்ட் கோ ஆன் த ஃப்ளோ. இந்த நவம்பர் மாசத்துக்கு அப்புறம் நிறைய சனி பகவானால உங்களுக்கு சூப்பரான அமைப்புகள் இருக்கு. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணீங்கன்னா போதுமானது. ரங்கநாதருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஹனுமனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, குரு பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதெல்லாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்மூத்தா இந்த மாசத்தை நீங்க கடந்து வந்துடலாம். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.